ஆன்மீக அன்பருக்கு எனது வணக்கங்கள். இன்று பார்த்திங்கன்னா குரோதி தமிழ் வருடம் சித்திரை 18ஆம் தேதி 1/5/2024 அன்று நடக்கின்ற குரு பயிற்சியானது பார்த்திங்கன்னா மாலை 5:21 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு ஒரு முறையான பயிற்சி அடைகின்றார். இந்த பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா 1/5/2024 10/5/2025 வரையான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில் பார்த்தா குருவோட பார்வை பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை ஆகிய பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வை ஆகிய லாபஸ்தானத்தையும் 9ஆம் பார்வை ஆகிய ராசிஸ்தானத்தையும் பார்க்கின்றாருங்க. இதுலேயும் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுப்போடும் செயல்படக்கூடிய அன்பர்கள் தான் அந்த மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு 12 சனி பகவான் இருக்கார். 7 சனியோடைய இறுதி காலம் என்பதால் சில நெருக்கடிகளும் கஷ்டங்களும் சனி பகவான் கொடுத்தாலும் செய்கின்ற நன்மையும் தீமையும் அவர் கலந்தே கொடுப்பார். நன்மைகள் அதிகமாக கண்டிப்பாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறாத அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனையில் வாங்காதவர்களுக்கு இந்த வாய்ப்பெலாம் அற்புதமாக கொடுக்கின்ற செல்கின்ற போது ஒரு நன்மையை செஞ்சு செல்லக்கூடிய நிலையில் தான் சனி பகவான் இருக்கின்றார். இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரையும் சுகஸ்தானமான 4ஆம் ராசி இருந்து வந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி அதாவது 1/5/2024 புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார். சரி, புத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான லாபஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான ராசிஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். குரு நின்ற இடத்தை விட பார்வையில் மிக பலம் வாய்ந்தது, பாக்கியம் பெற்றது. அப்படி பார்த்தீங்கன்னா குரு இந்த 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவான முடிவெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமும் நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கை துணையோட சிறு பயணங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு குரு தனது 7ஆம் பார்வையான லாபஸ்தானத்தை பார்க்கறதால பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களோட சேர்க்கையை அதிகரிக்க போகுது. உங்களுக்கு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு நினைத்த பணிகள்லாம் திட்டமிட்டு செய்து வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி அமையுது. அதே சமயத்தில் உடைய செயல்பாடில் அனுபவம் கொஞ்சம் புத்தி கூர்மை வெளிப்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அது 9ஆம் பாறை ஆகிய ராசிநாதனை பார்ப்பதை பார்த்திங்கன்னா உடைய குணநலன்களில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படலாம். உங்களுக்கு புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு மற்ற கருத்துக்களுக்கு மதிப்பதித்து செயல்கொடுக்க ஒரு நண்பராக போனீங்க. மனசில் இருந்த சில கவலைகள் குறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. சிறு விஷயங்களும் கூட ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. சரி, இந்த குரு நின்ற பலன் பார்த்திங்கன்னா குரு இந்த புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் பார்த்திங்கன்னா மனதுக்கு கொஞ்சம் புதுவிதமான ஆசைகளை பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளாக நீங்கள் எடுக்கின்ற காலகட்டம் ஏற்பட போகுது. இந்த காப்பீட்டு துறையில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு உங்கள் பயணங்கள் மூலம் சில முன்னேற்றம் வாய்ப்பு ஏற்பட போகுது. நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த இணையம் சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அந்த 1/5/2024 11/6/2024 வரையான காலகட்டங்களில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை சஞ்சரிக்கிறாரு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் சந்திரபேரை பார்த்திங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு சில நுட்பங்களை புரிந்து கொள்ள போகிறீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் நிதானமாக கடைபிடித்து செய்வது ரொம்ப 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 நல்லது. 12இல் சனி பகவான் இருக்கின்றார், ஜாக்கிரதையார்கள். குரு பார்த்திங்கன்னா அதே மாதிரி
12/6/2024 18/8/2021 வரைக்கும், அதுக்கப்புறம் 12/2/2025 4/4/2025 வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் சந்திக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுப்போது. உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் வழியிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு நடக்கும் போது, உங்களுக்கு சுப சம்பவங்களாம் நடைபெற போது, உங்களுக்கு கூட்டாளுடைய எண்ணங்கள்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி குரு பகவான் பார்த்தா அந்த 19/8/2024 14/10/2024 வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5/4/2025 10/5/2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிருக சீட நட்சத்திரம் சஞ்சரிக்கிறாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்க போகுது. உடைய கடன் பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற போகிறீங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு சூழல்லாம் ஏற்பட போகுது. அதுக்கான வாய்ப்பு அமைப்போது. அது சம்மந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு மேலாங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. அதுக்கான சூழல்கள் அமைவதால் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்பட போகுது. இந்த குருவோட வக்ரம்னு பார்த்திங்கன்னா, வக்ர காலம் பார்த்திங்கன்னா 15/10/2024 11/2/2025 வரைக்கும் குரு வக்ரம் பெறாரு. இந்த வக்ர காலகட்டங்களில் நீங்கள் ஜாமீன் கொடுப்பது நல்லது. அடுத்தவங்களுக்கு பண விஷயத்துலையோ வாங்கி கொடுப்பதோ, நீங்கள் கொடுப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதுபோல் தயவுசெய்து ஜாமீன்லாம் கொடுக்காதுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. 12 சரி பகவான் இருக்கார். நல்லது செஞ்சாலும் தீமையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார் அவர், பார்த்துங்க. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆடம்பர விரயங்கள்லாம் வரும், அதெல்லாம் நெருக்கடிகளும் ஏற்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய பேச்சுக்களை நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. யோசித்து பேசுவதும் செயல்படுவதும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த குரு பேச்சு இந்த பெண்களுக்கான நிலையில் பொதுவாக பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மனதுக்கு நினைத்த செயலில் கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் சந்தோஷப்பட போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய தோற்ற புள்ளியில் ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதிய ஆடைகள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாகும். உடைய வரவுகள் மூலம் கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது. உடைய தந்தை வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. அலுவலகத்தை உயர் அதிகாரிகளுக்கு சாதகமாக செயல்பட போகிறாங்க. எதிர்பார்த்த சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. இந்த குரு பயிற்சி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஒரு சிந்தனையில் தெளிவு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும், விளையாட்டு போட்டியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு முயற்சிக்கான அங்கீகாரம், எந்த முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கான அங்கீகாரம் மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த முதுநிலை கல்வி மாணவர்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த தருணம் அமைப்போது. கல்வியில் ஒரு சிறந்த நிலையை அடைய போகிறீங்க. உத்தியோகஸ்தர்கள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பணி நிமித்தமாக சில விஷயங்களில் உங்களுடைய பணியில் ரகசியங்களை காப்பது ரொம்ப நல்லது. உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும், ஆனால் மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவர்கள் செய்யும் செயல்களால் உங்கள் மீதான கொஞ்சம் பொறுப்புக்கள்லாம் அதிகரிக்க போகுது. அதனால் கொஞ்சம் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு இந்த வழக்கு சார்ந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையை கையாள்வது நல்லது. உங்களுக்கு அதனால் ஒரு நல்ல முடிவுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையை நீங்கள் கடைபிடிச்சாலே அமைதியாக இருங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபிவிருத்தியான சூழ்நிலை ஏற்பட போது. உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்பு மூலம் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்க போது. உங்களுடைய உறவினர் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைது. அரசு அதிகாரிலாம் உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கவனமாக இருங்க. இந்த மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த நடைகின்ற குரு பயிற்சியில் கொஞ்சம் பணிபுரியும் இடத்தில் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து சொல்வதால் அந்த மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த குரு பயிற்சியில் பார்த்தா நீங்கள் புதுமையான சில விஷயங்கள் செய்யக்கூடிய இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது உங்களுக்கு. அதே சமயத்தில் தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதும் நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டினா உங்களுடைய சிந்தனை ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல ஒரு சுபீட்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு
இந்த குரு பயிற்சி அமைப்பு உங்களுக்கு இந்த மகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% நல்ல கல்வியில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், பணியில் முன்னேற்றம், மாணவருக்கு நல்ல ஒரு விளையாட்டில் முன்னேற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு மேல் லெவலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வனை ஒவ்வொரு பணியும் செய்ய கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.